ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் இந்தியன் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் வீடு மணக்கிற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான மிளகு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாருமே வீட்டில் பண்ணுற ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க. ஆனால் எல்லா டைமும் நம்ம செய்கிற ரசம் வீடே மணக்கிற மாதிரி சுவையாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. ஏன்னா ஒரு நாள் ரசம் நல்லா வந்துடும், இன்னொரு நாள் சரியாக வராது. அந்த மாதிரி இல்லாமல் எப்பவுமே சுவையா நல்லா மணக்கிற மாதிரி ரசம் பண்ண நான் சொல்ற அளவோட பண்ணி பாருங்க. ஒரு பெர்ஃபெக்டான மிளகு ரசம் பண்ணிடலாம்ங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கிரேட் இந்தியன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. இதுல 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நான் இங்கே சுடு தண்ணி சேர்த்துருக்கேன், அப்படி இல்லைன்னா பச்சை தண்ணி கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 10 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே பெரிய சைஸில் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், சின்னதாக இருந்தால் 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்டாக அரைச்சிடக்கூடாது, பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 1.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம், 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஊற வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. புளி தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துருக்கேன். இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். அந்த பச்சை வாசனையெல்லாம் போகட்டும், அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. பச்சை வாசனையெல்லாம் போன அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கொதி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சுவையான வாசனையான மிளகு ரசம் தயாராகிடுச்சு. இதை நம்ம ரைஸ் கூட மட்டும் இல்லை, ஒரு டம்ளரில் ஊற்றி சூப் மாதிரியும் குடிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக தொண்டைக்கு இதமாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.